உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிந்தாமணி கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க கூட இருக்கிற அல்ல கைங்க. அக்கா அக்கா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்னங்கடா பொறுமையாக பேசுங்கடா அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா மோசம் போயிட்டீங்கக்கா மோசம் போயிட்டீங்க. டே நான் ஏன்டா மோசம் போகிறேன், நான் தாண்டா பல பேர்த்த மோசமாக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என்ன நீ அக்கா நீங்கள் இல்லைக்கா, நம்ம புள்ளக்கா நம்ம பாப்பாக்கா. யாரா ரேக்காவா? ஆமாக்கா அவதாக்கா மோசம் டேய் அப்படின்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. அக்கா நான் நல்லது சொல்ல வந்தா ஏக்கா என்ன அறையிற? ஆமாடா யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்குற, என் புள்ள மோசம் போகிற ஆளா அப்படின்னு புள்ள மேலே நம்பிக்கை வைக்கிற அம்மாக்கள் வரிசையில் சிந்தாமணியும் ஒரு மனிதன் தானே, அதாவது அம்மா தானே, அப்படித்தானங்க பேசுவாங்க நடந்துக்குவாங்க. இப்போ சிந்தாமணி என்ன ஏது அப்படின்னு விவரத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணி ஹைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ போகலாம். இப்போ சிந்தாமணி என்னங்கடா விஷயம் சொல்லுங்கடா அப்படின்னு கேட்க, அக்கா ஒரு பையன் கூட உங்கள் பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காக்கா, நான் 2 இடத்துல பார்த்தேன்னா, அங்கே பார்த்தேனா இங்கே பார்த்தேன், நான் கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் பார்த்தேன் அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்ல, டேய் பார்த்தேன்னு சொல்றீங்கடா, யாராவது ஃபோட்டோ எடுத்தீங்களாடா, யாருன்னு காமிச்சிங்களாடா? அக்கா நான் எடுத்துருக்கேன்க்கா அப்படிங்கிறாங்க. மற்றவங்களாம் அக்கா நான் எடுக்கலக்கா, உங்களுக்குலாம் இந்த மாதம் பேட்டா கம்மிடா, கட்டுடா அப்படின்னு கொட்டு வைக்குது. உனக்கு மட்டும் இங்கிலீஷ் 2 மடங்குடா. அக்கா தேங்க்ஸ்க்கா இந்தாக்கா அப்படின்னு சொல்ல, டே கருங்காலி எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் போட்டோ எடுத்தா இருப்போம்லடா, 2 மடங்கு காசு வாங்கியிருப்பேன் மேடம். அது உங்களுக்கு யோசனை தோணி இருக்கணும், எனக்கு அக்கா மேலே பாசம் இருந்துச்சு. டேய் வெளியில் வரணும்டி, டே விடுங்கடா, அந்த சம்பளத்தில் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுல உங்களுக்குலாம் தாரேண்டா அப்படின்னு இதுங்க ஓரளவுக்கு சமாதானம் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் போட்டாவை இந்தாக்கா எடுத்து சீக்கிரம் காமியடா, இருக்கா அப்படின்னு ஒன்றுன்னா ஓட்டி பார்க்க, கடைசியாக பார்த்தா இந்த இருக்குக்கா அப்படின்னு காமிக்க, ஐயோ அப்படின்னு அப்படியே அதிர்ச்சி ஆகுது. இவனா யாருக்கா இவன்? என்னக்கா பெரிய அதிபர் மேனா இல்லை என்னக்கா அமைச்சர் மேனா? டே நீங்கள் வேற சும்மா இவங்கெல்லாம் சும்மா 5க்கும் 10க்கு இருக்கிற வாடகை குடியிருக்கிறவங்கடா. இவன் யார் தெரியுமா? என் எதிரி, என் ஃபுல் எதிரி யார் தெரியுமா? மீனா. அந்த மீனாவோட தம்பி தான்டா. மீனாவோட தம்பியா? ஐயோ ஏக்கா போய் நம்ம பாப்பாவுக்கு என்னக்கா இப்படி ஒரு மட்டமானதா? உங்களுக்கு பிறந்துட்டு இப்படி மட்டமான ரசனையாக இருக்கே, சேச்சே இது என்ன அதில் பிறந்துச்சோ டாய் அப்படின்னு ஒரு அறை குட்டுக்குது. உனக்கு 2 மடங்கு சம்பளம் தரேன்னு சொன்னீங்களா? ஆமாக்கா இப்போ உன் சம்பளத்துலேருந்து பாதி தான். ஐயோ அக்கா அப்படி சொல்ல மற்றவங்களாம் சிரிக்கிறாங்க. வேணும் ஆர்வமாக எடுத்து அந்த காமிச்சில்ல, இப்போ வாயில் கொடுத்து வாங்கி கட்டிட்டே ரொம்ப அக்கறையாக பேசுகிற மாதிரி பேசுனில்ல. அக்கா என்னக்கா பின்ன அது என்ன பிறப்பண்ணா, அது ஏன் நான் பெத்த பிள்ளடா, அவள் எப்படி தப்பு பண்ணாலும் அதுக்காண்டி நீ இப்படி பேசுவியா? அக்கா இப்போ தானக்கா உன் வாயால் நீ குட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்பளம்லாம் கூட தந்த, அதுக்காண்டி நீ இப்படி தப்பு பண்ணா தப்பாக பேசுனா நான் தருவேனா அப்படி சொல்ல, அப்படியே பார்க்குது அந்த ஃபோட்டோவை. அடியே மீனா உன்னால் என்ன சாதிக்க முடியலன்ட்டு இப்போ உன் தம்பியை விட்டு என் சாம்ராஜ்யத்தை சகத்தை பார்க்குறியா அப்படின்னு பார்க்குதுங்க ஃபோட்டோவை வளைச்சு. அதுக்குள்ள டே என்னங்கடா என் சம்பளம் போச்சுடா, எனக்கு உங்கள் சம்பளத்துலேருந்து கொஞ்சம் தருவீங்களாடா அப்படின்னு கேட்க, நாங்கள் ஏன் தர்றோம்? டே எனக்கு 2 மடங்கு தரேன்னு சொல்லல, உங்களுக்குலாம் நான் தரேன்னு சொன்னேன்லடா, சொன்னேன் நீ கொடுப்பேன்னு யாருக்கு தெரியும்? டே நான் மனசார தாண்டா சொன்னேன், ப்ளீஸ்டா டே விடுறா அக்கா அதெல்லாம் அப்படிலாம் செய்யாது அப்படிங்கல. டே இங்கே வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, என்னடா இங்கே பேச்சு? இல்லைக்கா அது வந்துக்கா. என்ன பேச்சு? இல்லை நீ சம்பளத்தை குறைச்சிட்டு இல்லைக்கா, அப்படித்தான் செய்வேன், இப்படி தப்பாக பேசிக்கிட்டா இங்கே பார் இவனை தூக்கணும். என்ன நினச்சிட்டு இருக்கா? என்ன நினச்சிட்டு இருக்கான் இவன்? அடியே மீனா என் பிள்ளைய வளைச்சு போட்டு நான் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் ஒட்டுமொத்தா வளைச்சு போட பார்க்குறியா? முடியாது அப்படி சொல்லிட்டு, அக்கா கூட இருக்கவன் என்ன பண்ணுறான், அந்த ஃபோட்டோ எடுத்தவன், நீங்கள் அவனை சொல்கிறத விட ஃபஸ்ட்டு நம்ம பாப்பாவை கொஞ்சம் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் வான் பண்ணலாம்லக்கா, அதுக்கப்புறம் இவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹையா அவங்கள போய் ப்ரெஷர் கொடுக்கலாமா இல்லை லோவாக பண்ணலாமான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. சூப்பர் ஐடியாடா, உனக்கு நான் பாதி சம்பளமாக குறைச்சேன்ல. ஆமாக்கா இப்போ உனக்கு 3 மடங்கு அதிகமாக தர்றேன், கிளம்பு அப்படி சொல்ல ஹஹான்னு சிரிக்கிறாங்க அந்த கூட இருக்கீங்க. டே என்னடா 3 மடங்கு வாங்கிட்ட, ஒரே வார்த்தையில் கீழே போனேன், இப்போ ஒரே வார்த்தையில் அப்பள மேலே ஏறிட்டேன். அதான்டா நல்ல மனசுங்கிறது, உங்களுக்குலாம் நான் தரேன்னு சொன்னேன் 2 மடங்குக்கே, ஆனால் நீங்கள் நான் பாதியாக போனதுக்கு ஒன்றுமே தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, இப்போ 3 மடங்கு வந்துருச்சு போதுமா? டே எங்களுக்கு ஏதாவது செய்வியா அப்படின்னு கேட்க, டே நீங்களாம் கெட்ட மனசோட இருக்கீங்க, நான் நல்ல மனசோட இருக்கேன், அதனால் நான் மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன், நான் பெற்ற இன்பம் உங்களுக்குலாம் கொஞ்சம் தர்றேன். டே நீ நல்லா இருப்படா, இதனால தான்டா நீ ஓஹோன்னு போகிற. டே நம்ம பண்ணுறதே இந்த தொழில் விடுங்கடா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நமக்கு காசு தரேன் இருக்குது, அதிகமாக தரேன் இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட உடனே ஃபோனை பண்ணிவிட்டு ரேகா வர சொல்லுது. இவங்க என்ன பண்ணாங்க, அக்கா நாங்கள் போட்டுமா அப்படின்னு சொல்ல, இருங்கடா என்னடா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, பார்த்தியாடா அக்கா நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கு. அப்போ ரேகா வருது.
வருது. என்னம்மா எதுக்கு என்ன வர சொன்னீங்க? ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க? என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா தெரியலையே. நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? என்னோட மனசில் நான் முருகனை தான் நினச்சிட்டு இருக்கேன் அக்கா அப்படின்னு சொல்ல, என்னடி என்ன பேரை மாற்றி சொல்கிற? அவன் பேர் முருகன் இல்லடி சத்யாடி அப்படின்னு சொல்ல, ஆஹா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருச்சு உங்களுக்கே இந்த பக்கிங்க. நேற்று நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் என்னதான் பார்த்தாங்க. சரி நான் ஏன் பயப்பட போகிறேன்? எங்கள் அம்மாவே 8 அடி பஞ்சா, நான் 16 அடியில் பாய்வேன். அம்மா இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? இங்கே பாருடி, அவன் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. அவனோட சுற்றி திரியா? நான் அவனோட சுற்றி திறேன்னு யாருமா சொன்னா? யாரோ சொன்னாங்க, நான் தான் பார்த்தேன். நமக்கு இருக்கிற வசதிக்கு அந்தஸ்துக்கும் என்னம்மா வசதி அந்தஸ்து வந்துட்டு அப்படியே நம்மக்கிட்ட சுற்றி நிற்குமா பாதுகாப்பா? அது எல்லாம் இருக்கையில் நான் தனியாக இருக்கையில் ஆஃபீஸில் இருக்கேன், எனக்கு அப்படியே தொண்டைக்கு நெஞ்சுக்கு அப்படின்னு இழுத்துக்குது. அப்போ தண்ணி யார் கொடுக்கணும்? யாருமே இல்லை. அப்போ அந்த சத்தியா தான் இருக்கான்னு வைங்களேன். அப்போ அவன் கொடுக்குற தண்ணியால் தானே நான் உயிர் பெற போகிறேன். அப்போ பணங்காசா நமக்கு முக்கியமாக தெரியுது அப்படி சொல்ல, இங்கே பாருடி இப்பெல்லாம் பேசாதடி, அதெல்லாம் முடியாது. நீ சொல்கிற வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் எந்த எண்ணமும் இல்லை. ஆனால் இனிமே சொல்லிட்டுல, நான் சத்யா விட மாட்டேன். அவனை மாதிரிலாம் நல்ல மனசு, அவங்க அக்கா மாதிரி ஒரு தங்கமான மனசு யாருக்கும் கிடைக்காது. அதை விட அவங்க வீட்டுக்காரர் மாமா இருக்காரே, அப்படி ஒரு மனசான். எனக்கு போதுமா, நீங்களே இல்லைனாலும் என்னை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வச்சு வாழ்வாங்க. நான் வர்றேன், குட் பை, வரட்டா அப்படி சொல்லிட்டு போகிறாங்களா. போகையில் போனகையோட, டே யாராவது என் மகளை கூப்பிட்டு ஐடியா சொன்னது பேசணும்னு சொல்லி, அக்கா நான் தான் அக்கா இப்படி ஒரு கேவலமான ஐடியாவை சொல்லி என் மகன் என்னை மூஞ்சில் துப்பாத குறையாக சொல்லிட்டு போயிட்டா. இப்போ இதுக்கு என்னடா தண்டனை? அக்கா எனக்கு அந்த 3 மாதம் சம்பளம்னு சொன்னில்லக்கா, நீ 1 மடங்கே கொடுத்தா போதுங்க்கா, எனக்கு 3 மடங்குலாம் வேணாக்கா அப்படின்னு சொல்ல, போ பொழைச்சி போ 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 அப்படின்னு சொல்ல, போதுமாடா உங்களுக்கு ஈக்குவலாக நான் வந்துட்டேன். என்னமோ நல்ல மனசுன்னு சொன்னி, நல்ல மனசுங்கனால தான் 1 மடங்கோட இருக்கிறேன், இல்லைன்னா தர மட்டத்துக்கு போயிருப்பேன் அப்படின்னு அதுகளை பேச, அக்கா இப்போ என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு கேட்க, என்ன பண்ணலாமா? நான் சும்மா விட மாட்டேன். அவனை தூக்குறதுக்கு முன்னாடி அந்த வீட்டிலேருந்து அதுங்களை எல்லாத்தையும் தூக்கணும்டா அப்படி சொல்ல, எப்படிக்கா இந்த பத்திரம் தான் வந்துருச்சுல்ல, இப்போ நாட்களும் கூட போயிடுச்சு. இப்போ வட்டி குட்டின்னு சொல்லி போட்டு விட்ட நான் எந்திரிச்சு கிளப்ப போகிறேன். அங்கே போய் போலீஸ் வக்கீலோட போய் அள்ள போகிறேன். அப்படி குடும்பம் பூரா வெளியில் போகணும். அந்த மீனா, ஐயோ வீடு இல்லையே, ஐயோ காடு இல்லையே, இப்போ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு அவள் தவிக்கிறது நான் கேட்கணும். அடியே சத்யா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா அந்த பத்திரமா வச்சிருக்கல? வச்சிருக்கேன்டா, எல்லாரும் பத்திரமும் கூட சும்மா அப்படியே திணிச்சு வச்சிருப்பேன். ஆனால் அந்த பத்திரத்தை என் பட்டு புடைக்கு நடுவில் வச்சிருக்கேன்டா. அதை பார்த்து மகிழ்றேன்டா. எல்லா வீடும் நான் வாங்கியிருக்கேன், எத்தனையோ வீடு கொள்ளை அடிச்சிருக்கேன், கும்மாளம் போட்டிருக்கேன். ஆனால் இந்த வீடு மட்டும் எனக்கு ஒரு சீக்ரெட்ரா, புதையல்ரா. அதை எடுத்தா தாண்டா அந்த மீனா வின் பண்ண கருத்தம். அக்கா நீங்கள் மீனா வின் பண்ண பார்க்குறீங்க, அவள் அதுக்கு மேலே உங்கள் பொண்ணை நம்ம பாப்பாவை அடிச்சு அவள் வின் பண்ணிவிடா போல இருக்கே அப்படின்னு கோமா திரும்ப, எவன்டா சொன்னது? அப்படியே யாருமே நிமிராம அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நிற்க, யாரா சொன்னது சொல்லுங்கடா. ஐயோ என் சம்பளம் போயிருமே அப்படிங்கல. இப்போ யார் சொன்னேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 2 மடங்கு சம்பளம் அதிகம் தருவேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கையை தூக்குறாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டா, உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக சம்பளமே இல்லைடா, கட்டுடா அக்கா அப்படின்னு எல்லாரும் காலில் விழுகிறாங்க. எந்திரிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு தான் நீங்கள் ஆமாக்கா ஆமாம் ஜாமி போடணும் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. அடுத்து பார்த்தா இது எல்லாத்தையுமே கேட்டுருதுங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா, அந்த போன பிள்ளை டக்குன்னு யோசனை வருது, இப்போ ஏதாவது ஃப்ராடு பண்ணுற மாதிரி தெரியுது, என்னன்னு கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு மறுபடியும் திரும்பி வருது. மறுபடியும் திரும்பி வந்து அம்மாவை ஏதாவது திட்டணும்னு தான் வந்துச்சு. ஆனாலும் இதுங்க பேசுகிறத கேட்டுட்டு அப்படியே கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறதுங்க. இதுங்க எல்லாம் பேசி முடிக்கிறது அப்படிங்க கேட்டுட்டு அப்படின்னு வாயில் கை வச்சுட்டு இருக்கு, அடி பாவிகளா அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தா சரி வாங்கடா நம்ம போயிட்டு நல்லா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சத்யாவை எப்படி தூக்குறதுன்னு பிளானை போடணும். அக்கா அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்க்கா, நீ தாண்டா அறிவு அப்படின்ட்டு, வாடா அங்கிட்டு தோட்டத்துக்கு போய் உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம் அப்படின்னு போய் உட்கார போகிறாங்க. அக்கா வீடை பூட்டிட்டு வாக்கா, யாரா இருக்க, நம்ம தான் இங்கே இருக்கோம்ல பார்த்துக்கலாம், சும்மா சாத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாத்திட்டு போங்கடா போங்க, என் அம்மா அறிவுன்னு நினச்சா நல்ல முட்டாள இருக்கே அப்படின்ட்டு இவங்க போனதுக்கப்புறம் மெல்ல கதவு அறக்கதவு தானே அப்படியே உள்ளார போகுதுங்க. போயிட்டு பீரலை திறக்குது, வேகமாக திறந்து பட்டு புடவைகளை வச்சிருக்கேன்னு சொன்னிச்சு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பட்டுப்புடவை எடுக்குது. அது ஒரு 10-20 பட்டுப்புடவை இருக்குது. ஐயோ எந்த புடவைன்னு சொல்லாமல் போயிடுச்சே. அம்மா கல்யாண பட்டுப்புடவை தான் பெருசாக நினைக்கும், அதை பார்ப்போம் அப்படின்னு கரெக்டாக எடுக்க அதுக்குள்ள தாங்க பத்திரம் இருக்குது. அடி பாவி, இப்படியா ஊர் பத்திரம் பூரா இங்கே பாரு கட்டுக்கட்டாக வச்சுருக்கேன். இந்த பூரா எனக்கு பாவம் மூட்டையாவில் தெரியுது, பத்திரம் மூட்டையாக தெரியலையே, ஏம்மா இப்படி பண்ணுற? சோ எங்கள் அப்பா நேர்மையாக சம்பாதிக்கிற காசு அதுவே எனக்கு போதுமே, ஏதோ சத்யா சம்பாதிக்கிறான், நான் சம்பாதிக்கிறான், எங்களுக்கு குழந்தை குட்டி புள்ள குட்டின்னு வாழ்கிறதுக்கு இது போதுமே, இது யாருக்காக தேவையில்லாமல் பாவம் மூட்டையை சமக்குது? அடியே சிந்தாமணி அப்படின்ட்டு அந்த பத்திரத்தை எடுத்துருதுங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுது, அதுலேருந்து வேறு ஏதோ ஒரு பத்திரத்தை எடுத்து உள்ளார திணிச்சு வச்சிருது. ஏன்னா காரியம் சாதிக்கிற வரைக்கும் அவன் வந்து பார்க்குறாளே, அதான் சொல்லிட்டாளே அடிக்கடி எடுத்து தொட்டு பார்க்குறேன்னு. அப்போ பத்திரம் இல்லைன்னு தெரிஞ்சா உஷாராயிரும்ல. எப்படி அறிவாளி பார்த்தீங்களா ரேகா? அதுக்கப்புறம் ரேகா பெருமைப்பட்டுக்கிறது, பரவாயில்ல நமக்கு அறிவு இருக்குது அப்படின்ட்டு
உள்ளார வச்சுட்டு ரேகா வேக வேகமாக கிளம்புதுங்க. வெளியில் வந்துட்டு வேகமாக என்ன பண்ணுது, சத்யாவை கால் பண்ணுது. சத்யா, உனக்கு கூடி போகிற விஷயம், உனக்கு சீக்கிரம் நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன என்ன ரேகா, என்ன மேடம் அப்படி கேட்கல. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உங்கள் அக்கா மாமா விஷயம் அப்படி சொல்லல. சீக்கிரம் வா, எங்கே வரணும் அப்படிங்கல. எங்கே வரலாம், உங்கள் அக்கா வீட்டுக்கு போகலாமா, வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே போயிடுறாங்க. அங்கே பார்த்தா யார் அப்படின்னு எல்லாரும் பார்க்க அங்கே முத்து, ஏய் வாடா சத்யா வா வா அப்படிங்கல. அப்படி ரேகா பார்க்குறாங்க. வாமா அப்படின்னு கூப்பிட ரேகா வந்துடுது. என்னம்மா என்ன விஷயம் அப்படிங்கல. அப்படி பார்க்குறாங்க, யார் இது இந்த பொண்ணு அப்படின்னு பார்க்க, பார்த்தா லுக்கெல்லாம் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கே. ஆமாம் பணக்கார வீட்டு பொண்ணு தான் அப்படிங்கல. ஓகே ஓகே புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இது வேற யாரும் இல்லை, சிந்தாமணியோட பொண்ணு அப்படின்னு சத்யா சொல்ல, ஓ சிந்தாமணியோட பொண்ணா, ஐயோ இவ்வளோ அழகா இருக்கியம்மா, நீ பணக்காரியாச்சே. உங்கள் அம்மா கிட்ட பொண்ணு கேட்டேன், உங்கள் அம்மா தான் கொடுக்க மாட்டேன்ருச்சு, என் பிள்ளைக்கு தரமாக தான் கொடுப்பேன்ட்டு. நீ என் மையனை கட்டிக்கிறியா, என் மையன் அழகா இருப்பான், டே மனோஜ் இங்கே வாடா அப்படின்னு மனோஜ் கூப்பிட, என்னம்மா அப்படின்னு வர, இதோ இவன் தான் அப்படின்னு சொல்ல பார்க்குது ரேகா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆண்டி, உங்கள் பையன் நல்லா படிச்சிருக்காரு, நல்லா அழகாக இருக்காரு அப்படின்னு மனசுக்கு பெருமை தாங்கலை. ஆனால் நான் என்னோட மனசு வெறும் தரிசு நிலமை இருந்தால் உங்களை நான் ஏற்றுக்குவேன். ஆனால் இந்த நிலம் இன்னொருத்தவங்க இடம் பிடிச்சிட்டாங்களே, நான் என்ன பண்ண முடியும். என்னடி என்னமோ விவசாயி மக மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்க, நான் இப்போ பார்க்க வந்தது வேறு விஷயம், அதை உங்களுக்குலாம் நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க மீனா பார்க்குறாங்க. சரி நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட எதுவும் பத்திரம் அடகு வச்சிங்களா. ஐயோ கரெக்டாக மெயின் பண்ணிட்ட பிடிக்கிறாளே அப்படின்னு இங்கே மனோஜும் விஜயாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அண்ணாமலை, என்னம்மா சொல்கிறேன், ஆமாம் எங்கள் அம்மாட்ட கொடுத்துருக்கீங்களா. அதெல்லாம் இல்லைம்மா, நாங்கள் பேங்க்லாம் அடகு வச்சுருக்கோம். என்ன அங்கிள் யார் சொன்னா பேங்க்கில் அடகு வச்சிருக்கேன்னு. அது அப்படின்னு விஜயா பார்க்குது. விஜயா பார்க்குறாரு அண்ணாமலை, என்ன விஜயா நடக்குது. இல்லைங்க அங்கே தான் இருக்குது. ஏம்மா நீ என்னம்மா இங்கே நின்றுட்டுருக்கா, உங்கள் அம்மா கூப்பிடும், நீ போ இங்கெல்லாம் நிற்காத அப்படின்னு சொல்ல, என்ன ஆண்டி நீங்கள் உங்களோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறப்போகுதுன்னு பயப்படுறீங்களா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, அந்த பத்திரம் எங்கள் அம்மாட்ட கொடுத்துருக்காங்க தெரியுமா. அதெல்லாம் இல்லை, நீ என்ன பண்ணி நீ போ அப்படின்னு மனோஜ் விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. டே இருடா, ஏன் விரட்டுற, என்னப்பா சொல்கிறாங்கல்ல. சத்யாட்ட விவரமுறை சொல்லி தான் கூட்டிடுறாங்க. வர்ற வழியில் ரேகா, அக்கா மாமா இவங்க பணத்தை மேற்கொண்டு வாங்கி 30-40 லட்சத்துக்கு மேலே வாங்கி பத்திரத்தை அங்கே கொடுத்துருக்காங்க, திருப்பிட்டாங்க. அப்போ கையெழுத்து அதெல்லாம் இருந்தோ மனோஜ் தான் போட்டிருக்காரு அப்படின்னு ரேகா சொல்ல, அப்படியே அள்ளு விடுது, அப்படியே நெஞ்ச பிடிக்கிறாரு. அண்ணாமலை எத்தனை வாட்டி தான் நெஞ்ச பிடிப்பாருன்னு தெரியல, ஆனாலும் துள்ளி எந்திரிச்சிடுறாருங்க. அடுத்த செகண்டே விஜயா பார்த்து கேட்குறாரு, என்ன நடக்குது அப்படிங்கல. நான் ஒன்றும் பண்ணலங்க, இல்லை அந்த இவன் தான் அப்படின்னு மனோஜை போட்டு அடிக்குது. அம்மா 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 அப்படிங்கல. இவன் தான் கடை வாங்கி வச்சிருந்தான், வேறு வழி இல்லை சொல்ல வேண்டியதான், நான் வாங்கிட்டேங்க அப்படிங்கிறாங்க. போச்சா இப்போ எல்லாம் போச்சா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க அங்கிள், எங்கள் அம்மாவோட திட்டமே ஊருப்பட்ட பத்திரம் பூரா காசு கொஞ்சோன்னு கொடுத்து அதுக்கப்புறம் நிறையா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு எழுதி வாங்குறத அவங்களோட பொழப்பாத்துறாங்க. அடி பாவி, உன் அம்மா இப்படியா இருக்கிறா அப்படின்னு விஜயா மனசில் நினைக்க, அதே மாதிரி தான் இப்போ உங்கள் வீட்டு பத்திரமும் மாட்டிக்கிட்டு இருக்கு எங்கள் அம்மா கிட்ட அப்படின்னு சொன்னால், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தலை சுற்றுது. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, கொஞ்ச நாள் கூட இல்லை, நாளைக்கே கூட எங்கள் அம்மா போலீஸோட நிற்பாங்க. என்ன பண்ணீங்க, சீல் வச்சுருவாங்க, காசை உடனே வைன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எல்லாம் தெருவுக்கு தான் போகிறீங்க, அதுக்கு தான் சொல்லிட்டு போக வந்தேன். ஏமா இதை சொல்ல இங்கே வந்த அப்படின்னு மனசு சொல்லட்டே, சும்மா இருடா. விஜயா பார்க்குது, ஐயோ இப்போ போச்சா என் பத்திரம், யாரை கேட்டு பத்திரத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அடிக்கிறார் விஜயாவை. எங்க அப்படிங்கிற மீனா குறுக்க பாஞ்சு, என்ன மாமா 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 அடிக்காதீங்க மாமா, பாவம் அத்தை நீ செத்த, உன்னை எத்தனை வாட்டி உன்னை சத்தையாக போட்டு அடித்து பண்ணியிருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறுக்க பாஞ்சு மறிக்குது. இவ இருக்கவே கூட அந்த வீட்டில், போச்சா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கல. கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு, நான் உங்களுக்கு ஒரு நல்லதான் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க. என்னம்மா விஷயம் அப்படின்னு கேட்கல. இதோ அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை எடுத்து கொடுக்குறாங்க. நான் கொண்டு வந்துட்டேன், எங்கள் அம்மா கிட்டேருந்து பெரிய பெரிய பாவம் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து கொஞ்சம் விமர்சனம் கிடைக்கணுங்கிறக்காண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்படி தூக்கி வாரி போடுது. அப்போ என் கடை அவ்வளோதான், நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு மனசு சொல்ல, அப்படின்னு திரும்புது ரேகா. நீங்கள் என்னென்ன கொடுக்க வேண்டியமோ 50 காசு ஏன்ட்ட கொடுக்கணும், அதாவது வட்டியெல்லாம் வேணாம், கொடுக்க வேண்டியதை மாதம் இவ்வளோ கொடுங்க. எங்கள் அம்மா பத்திரம் தெரியாமல் அளந்து தெரியட்டும், ஆனால் அவங்க இந்த பத்திரம் இருந்தால் தான் உங்களை மிரட்ட முடியும். உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்கிறது தெரியலையம்மா, அதே நீயே சொல்லு, இது மட்டும் தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, உடனே முத்து பார்க்குறாங்க. ஏங்க என்ன பண்ண போகிறோம் மீனா, நீ சொல்ல, என்ன சொல்லலாம். என்ன சொல்கிறது, அத்தை தான் சொல்லணும், என்ன சொல்லலாம். இங்கே பாரு சிந்தாமணி, உங்ககிட்ட கொடுத்துட்டோம், நான் கொஞ்சம் கொஞ்சமாக வர வச்சிடறோம், இல்லை பணம் ரெடி பண்ணிட்டோம், ஊரில் இருக்கிற எங்களோட சொத்து பூரா விற்று பணத்தை ரெடி பண்ணிட்டோம், நாங்கள் பணம் தரப்போகிறோம், பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தால் இங்கே நம்ம வீட்டுக்கு தான் வர சொல்லணும், வேறு எங்கே போனாலும் அப்படி ஏதாவது மாற்றிடுவாங்க, அதனால அது வர முடியாமல் திருன்னு முழிக்கும். அப்போ நீ எங்கடி பத்திரம்னு கேட்போம், உனக்கு நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன்னு சொல்லும், எப்படியே ரெடி பண்ணி கொடு அப்படின்னு வந்துடுவோம். அதுக்கப்புறம் சிந்தாமணி உங்ககிட்ட பார்க்க பயப்படுமே, உங்ககிட்ட பேச
பெருசாக பயப்படும். ஐ நல்ல ஐடியா மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை எத்தனை நாளைக்கு சொல்ல முடியும், கொஞ்ச நாளைக்கு ஓட்டுங்க எப்படியோ, ஆனால் பணத்தை வந்து எங்கள் அம்மா விடாது, கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பத்திரம் அங்கிள் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ரேகா வந்து வா சத்யா போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போக, நில்லுமா அப்படின்னு கூப்பிட்றாரு அண்ணாமலை. நீ நல்லா இருப்பமா அப்படின்னு விபூதி குங்குமம் எடுத்து வச்சு விட்றாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஏய் என்னடா 2 பேரும் ஒன்றா ஆசீர்வாதம் வாங்குறீங்க அப்படின்னு முத்து கேட்க, பெரியவங்க எனக்கு மாமா எனக்கு பெத்த அப்பா மாதிரி, அவரோட ஆசீர்வாதத்தோட எங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும், அதுக்காகத்தான் அப்படின்னு காலில் விழுக, அட்டி பாவி அப்போ 2 பேரும் உன் மனசில் இருக்குன்னு சொன்னது இவனா அப்படின்னு விஜயா கேட்க, ஆமாம் இவர் தான். அதென்ன இவனாங்கிறீங்க, நல்லா படிச்சிருக்காரு, டிகிரி முடிச்சிருக்காரு, வேலையில் இருக்காரு, மேனேஜராக இருக்காரு, மாதம் 60,000 சம்பாதிக்கிறாரு தெரியுமா? 60,000மா? ஆமாம், அடுத்த வருஷமே இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, அடுத்த வருஷம் போட்டு கொடுத்துலான்னு இருக்காங்க, வேலை முடிஞ்சிருச்சு, 1 வருஷம் ஆகிட்டா இன்க்ரீஸ் பண்ணுவார், அப்படியே டபுள் மடங்காக ஆக்கிறேன்னு இருக்காரு. அதுவும் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சால் 2 லட்சம் கூட போட்டு கொடுப்பாரு. ஏங்க 2 லட்சம், எங்ககிட்ட இருக்க சொத்து புறமே சத்யா பேருக்கே எழுதி வைப்பாங்க, அவர் இனிமேல் கோடீஸ்வரர். அப்புறம் இன்னொன்று, அக்கா தங்கச்சிக்கு அவர் என்னென்ன செய்ய வேண்டிய சீர் இருக்கோ எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. இப்போ மீனா அக்காவுக்கு, மீனா அக்காவா இல்லை மீனா அண்ணி தானே அண்ணா அப்படின்னு முத்து பார்த்து கேட்குறாங்க. ஆமாம்மா எங்கள் மீனா அன்னைக்கு 100 பவுனாக நான் கொடுக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே தலை சுத்து. அப்போ இனிமேல் அவள் பூக்காரி இல்லையா, இல்லை பணக்காரி அப்படின்ட்டு ரேகா என்ன பண்ணுறாங்க, அண்ணி வரட்டா, அண்ணா வர்றேன், அண்ணா உங்களுக்கும் ஒரு 10 காரு எங்கள் அப்பாட்ட சொல்லி நான் வாங்கி தரேன். ஐயோ அப்படி சொல்லிட்டு, இப்படி இல்லைடா சாக்பாட் அடிக்கணும், நீனு போய் மலேசியாக்காரன் ஏமாந்த பாரு அப்படின்னு முதுகில் அடிக்குது, கையை போட்டு மறிக்கிறாரு. ஐயோ அம்மா என்னை விடுமா அப்படி சொல்லிட்டு, போச்சா ஏண்டா நீ எவ்வளோ படிச்சிருக்க, எவ்வளோ அழகா இருக்க, ஆனால் உன்னை விட்டு அவன்கிட்ட என்ன தர கண்டா மயங்கிட்டா அப்படிங்கிற அண்ணாமலை பார்க்குறாரு. இன்னும் நீ திருந்த மாட்டியா, எவ்வளோ நல்லது பண்ணி போயிருக்கா, அந்த பிள்ளையை நீ தெய்வமாக வணங்கணும், இல்லைன்னா நாளைக்கு நேரம் தெருவுக்கு போயிருப்போம் அப்படிங்கிற. இல்லைங்க இங்கே பார், இந்த விஷயம் இந்த பொண்ணு வந்துட்டு போனது யாருக்கும் தெரியக்கூடாது, காது வச்ச மாதிரி இருக்கும். சும்மா நீ போயிட்டு சிந்தாமணி நீ அப்படி பண்ணிட்டியாமேன்னு வாயை விட்டு உளர்ன, இந்த பார்வதி வீட்டுக்கு போறீங்களோட உளர்ன, அம்படித்தான் சோழி முடிஞ்சிச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, உடனே வைக்க சொல்லுவாங்க, நீ எங்கடா போவ காசுக்கு, சரிம்மா நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம்ப்பா அப்படின்னு மனோஜ் விஜயாவும் நட்டிங்க போய் நிற்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படியும் போக வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.